இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 மசாலா வச்சு ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் 2 பச்சை மிளகாயும் வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ வாசம் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும் குழம்பு. 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் 65 மசாலா பொடி விற்கும் இல்லையா, அந்த பொடியில் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. ரொம்ப சிம்பிள் கூட அந்த குழம்பு, ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. பாருங்கள் கிரேவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். இப்போது ஒரு வெங்காயம் 2 தக்காளி நான் மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் குழம்பு கொஞ்சம் திக்னஸும் கொஞ்சம் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் நமக்கு. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா சிக்கன் 65 மசாலாலேயே ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணி தான் விற்பாங்க. ஸோ நம்ம பார்த்து போட்டுக்கணும், பத்தலைன்னா பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கூட போட்டுறாதீங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலலாம் ஒரு தனி அரோமா கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை நான் பிழிஞ்சு விட போகிறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுடைய குழம்புக்கு. குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க, ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் நம்ம. நான் இது வரைக்கும் நான் தண்ணியை ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் கறியை நல்லா வேக வச்சுருக்கேன் குக்கரில். இதில் உப்பு போடல, எதுவுமே போடல, வெறும் கறியை மட்டும் வேக வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்போ அந்த வேக வச்ச கறியை நான் குழம்போடு ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரைஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. தோசை, இட்லி கூட அது ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரை கப்பு தேங்காய் மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை, இதுவே போதும். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். திறக்கும் போதே வீடே கமகமன்ட்டு இருந்துச்சு, அவ்வளோ வாசம் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, வெறும் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி கொத்தமல்லி தூவி விட போகிறேன். தூவிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ண வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Stay healthy. Thank you. Bye.